இன்றைக்கு நாம் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அந்நாட்களில் ஆகாஸ் ராஜா தன்னுடைய படை பலத்தினால் பெலிஸ்தியாவை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தான். எனவே ஆகாஸ் ராஜாவுடைய மரணம் பெலிஸ்தியருக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது. ஆகாசுடைய குமாரன் எசேக்கியாவால் தங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று எண்ணினர். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியோ பெலிஸ்தியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும் என்று ஆகாசை விட எசேக்கியாவால் பெலிஸ்தியருக்கு அதிக நெருக்கடி உண்டாகும் என்பதை கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து அசீரிய ராஜாவாகிய சர்கோன் பெலிஸ்தியரை அடிமைகளாக பிடித்துச் செல்வான். மேலும் ஆண்டவர் அசீரியனை இஸ்ரவேல் தேசத்திலே முறித்து மலைகளின் மேல் மிதித்து போடுவார் என்று தனது திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். பின்னொரு காலத்தில் சனகரிப் என்ற அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் எருசலேம் நகரத்தை கைப்பற்ற துணிகின்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்து மேற்கூறிய தனது திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். ஆண்டவருடைய கோபத்தின் கோலாக, சினத்தின் தண்டாயுதமாக திக்லாத் பிலேசர், சல்மனேசர், சர்கோன், சனகரிப் போன்ற அசீரிய ராஜாக்கள் பயன்படுத்தப்படுவார்கள். ஆனால் அசீரிய ராஜாக்களோ தங்களுடைய படை பலத்தினால் எல்லா நாடுகளையும் கைப்பற்றியதாக நினைத்து கர்வம் கொள்ளும் போது ஆண்டவர் அசீரிய ராஜாக்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடம் ஒப்புக் கொடுப்பார். பாபிலோன் ராஜா தன்னுடைய படை பலத்தினால் எல்லா நாடுகளையும் கைப்பற்றியதாக நினைத்து கர்வம் கொள்ளும் போது ஆண்டவர் பாபிலோன் ராஜாவை மேதிய ராஜாவிடம் ஒப்புக் கொடுப்பார். பாபிலோன் ராஜாவை விடிவெள்ளி நட்சத்திரமாகிய சாத்தானுக்கு நிகராக ஏசாயா உருவகப்படுத்துகின்றார். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னபடியால் உன்னை கர்த்தர் அகாத பாதாளத்தில் தள்ளுண்டு போக பண்ணுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். கடைசி நாட்களில் மகா பாபிலோன் என்று அழைக்கப்படும் பாபிலோனிய ஸ்திரீயானவள் சுய பலத்தினால் திருச்சபையை வஞ்சித்து விசுவாச துரோகத்தை ஏற்படுத்தி தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கும் போது ஆண்டவர் பாபிலோனிய ஸ்திரீக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் பிரிவினையை உண்டாக்கி மகா பாபிலோனை கர்த்தருடைய நாளன்று அழித்து போடுவார். இத்துடன் ஏசாயா 14ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.